ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரியணும்டா. நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நான் போன வீடியோவிலே கேட்டிருந்தேன், பட் இப்போ நான் அதை ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன். என்னென்னா, நம்ம பாஸ்ட் ஒரு 2 to 3 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். லைக் வாய்ஸ் கிளாரிட்டி போட்டிருப்பேன், ப்ளஸ் குவாலிட்டியாக இருக்கும். அப்படி அப்படி கொடுக்கும்போது ஓகே, நம்ம வாய்ஸ் கிளாரிட்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. ஸோ அது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆக்சுவலி இந்த பாஸ்ட் ஒரு 3 to 4 வீடியோஸ் கிட்ட இருக்க அந்த ஒரு கிளாரிட்டியான வாய்ஸ் பிடிச்சிருக்கா, இல்லை கிளாரிட்டியே போடாமல் நார்மலாக எப்போதும் பேசுவோம்ல அந்த வாய்ஸ் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வேணும். நான் என்னோடய கமெண்ட்டே நான் பின் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக சொல்லிடுங்க. பிகாஸ் நேற்று ஒரு கமெண்ட் பார்த்தேன், அக்கா அந்த மாதிரி ஓவராக எக்கோ மாதிரி கேட்குது அப்படிங்கிற கிளாரிட்டி போட்டால். ஸோ அதுதான், பிகாஸ் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி தான் நான் கொடுக்க முடியும் வாய்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கு தக்கணும் பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் பார்ட்டுக்கு கொஞ்சம் நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது. இப்போ செகண்ட் பார்ட் பார்த்துடலாம். அண்டு 2:30 AM. லிட்ரலி நாளைக்கு மண்டே. நோ இன்றைக்கு தானே மண்டே. ஆமாம், 12 ஆகிட்டாலே மண்டே தானே. எனக்கு தெரியல, ரெக்கார்ட் பண்ணணும்னு தோணுச்சு. நான் அகெயின் 5:30 எழுந்து என்னோடய ஒர்க்குக்கு கிளம்பணும். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. உங்களுக்காக மட்டும்தான் இவ்வளோ எஃபோர்ட்ஸும். ஸோ எஸ், உங்களோட சப்போர்ட்க்கு இந்த எஃபோர்ட்ஸ் எல்லாம் ஒர்த்து தான். லவ் யூ ஆல். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ எப்படியே கொஞ்சம் டைம் ஆகுது. வயன் நைட்டு வீட்டுக்கே வரல. அப்போ ஜங்குக்கும் எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. சிவா வேற வீட்டுக்கு வரலையா? சிவன் நான் இப்போ எங்கோன்னு போய் தேடுறது அப்படின்னு அவனோட கார் எடுத்துகிட்டு அப்படியே தேடிட்டே வர்றான். அப்போ வயனும் எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல, எங்கே இருந்துடுறேன் அப்படின்னு அழுதுட்டே ஒரு பெட்டிக்கடை இருக்கும், அது ஓரமாக அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. அட்லீஸ்ட் பானிபூரியாச்சும் கிடச்சிது. கையில் 50 ரூபா இருக்குது. 50 ரூபாய்க்குமே பானிபூரி வாங்கி சாப்பிட்டுக்கலாம், வீட்டுக்கு போக வேணாம். ஆனால் லைட்டாக பசிக்குது அப்படின்னு பானிபூரியை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கா. ஜேகே அவனோட காரில் எல்லா இடமும் தேடிட்டு இருக்கா. எங்கே போயிட்ட நீனு? உன்னை என் தலையில் கட்டிட்டு எப்பா எனக்கு தான் பெரிய டென்ஷனாக இருக்கு. எங்கே வாங்கின்னு போய் தொலைஞ்ச? நீ தேடிட்டே வர்றான். லாஸ்ட்டில் பார்த்தா ரோட்டுக்கு சைடில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கா அழுதுட்டே. காட், இங்கே தான் இருக்காளா அப்படின்னு இறங்கி வந்துட்டு, வயன் வா வீட்டுக்கு போகலாம். இல்லைங்க, நான் வரலை. உன்னை தான் கூப்பிடுறேன், நீங்கள் வர்றியா வரலையெல்லாம் நான் கேட்கல. நீ வந்து தான் ஆகணும், புரியுதா? வீட்டுக்கு வா, எழுந்துரு. நான் வரலைங்க, நான் இங்கேயே வேறு வீடு பிடிச்சி தங்கிக்கிறேன். நீ நாளைக்கு போய் தங்கிக்கும், எழுந்துருவா போகலாம். நான் தான் வரலைங்கிறேன்ல, என்னை விட்டுட்டு போங்க. புதுசாக என்ன அக்கறை? என்னை எதுக்கு தேடி வந்தீங்க? எப்படியோ போன்னு விட்டவன் தானே, எல்லாரும் முன்னாடியும் அரைஞ்சவங்க தானே, எதுக்கு என்னை தேடுறீங்க? நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க. பையன் டென்ஷன் ஆகாமல் வர்றியா என்ன? இன்னும் ஒயனோட கையை ரொம்ப இறுக்கமாக பிடிக்கிறான். ஒயனுக்கு டென்ஷன் ஆகி ஜேகே கை மேலே சப்புன்னு அடைய போட்டு, என்னை விடுங்க, என்னை தொடுறதுக்கான உரிமையை நீங்கள் இழந்துட்டீங்க. என்னடா இவ டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஜேகேவும் அப்படி நின்றுட்டே இருக்கான். ஒயன் எழுந்து வான்னு. நான் வரல. ஜேகே டக்குன்னு அவங்க அம்மா கால் பண்ணிவிட்டு, மா வயன் நீங்கள் வரலையா? பேசாமல் நீங்கள் அவ்வளோ ஊருக்கே கூப்பிட்டு போயிருங்க. ஷோலை ஏன் தலையில் கட்டிட்டு சரியான இம்சையாக இருக்கு. இம்சையாக தானே இருக்கும். யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க, நான் மட்டும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். நான் இம்சையாக தானே தெரியுவேன். அதுக்கு தான் சொல்கிறேன், என் மூஞ்சிலே முழிக்காதுங்க, கிளம்பிருங்க மாமா. இப்போ வயனோட அம்மா இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. என்னாச்சு? இல்லை, 2 பேத்துக்குள்ளே ஏதோ சண்டைன்னு நினைக்கிறேன். டி ஜங்குக், அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோனை கூட்டுறா. ஏன் பேசு. ஹலோ என்னம்மா, என்னாச்சு? இல்லை ஆண்டி, நான் வேறு இடத்துக்கு. சரிம்மா போகலாம், இன்னைக்கு அவன் கூப்பிடுறான்ல, போ. ராத்திரி நேரமாக இருக்கும், இந்நேரம் வெளியில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? கிளம்பி போ அவன் கூட அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் ஹார்ஷாக தான் பேசுகிறாங்க. பிகாஸ் நைட் நேரம் சேஃப்டி இருக்காதுல்ல. ஸோ அதுக்காக தான். ஸோ அவளும் ஜேகே கூட அப்படியே காரில் போகிறா. பேசாமல் ஜேகேயோட மூஞ்சியவே பார்க்கல. சாப்பிட்டாலான்னு வேறு தெரியல. வீட்டுக்கு வந்து ஏதாச்சும் சமைச்சுக்கட்டும்.
அப்போ வீட்டுக்கும் அப்படியே ரீச் ஆகுறாங்க. ஒயன் அப்படியே புக்கெல்லாம் தூக்கி சோஃபா மேலே தூக்கி எறிஞ்சிட்டு அவன் படுக்க உள்ளுக்கு போயிட்டு டோரை லாக் பண்ணிக்கிறா. இப்போ என்னதான் வேணும் அவளுக்கு? எனக்கு சுத்தமாக புரியல. ஒயன் அவன் ஏன்னு கேட்கவே மாட்றா. அப்போ அவளோட ரூம் பக்கத்தில் வந்து என்ன டோரை நாக் பண்ணிட்டு ஒயன் கதவை திறன்ன. என்கிட்ட பேசாதீங்க, உங்களை பார்க்கவே எனக்கு இஷ்டம் இல்லைன்ற மாமா. உங்களுக்கு அது புரியாதா? இதுக்கு மேலே என்னை திட்ட வச்சிடாதீங்க. எனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, அவ்வளோதான். மாமான்னு உங்களை பிடிக்குங்கிறனால தான் உங்கள் பின்னாடியே வந்தேன். அதுக்காக நீங்கள் என்ன செஞ்சாலும் அதை நான் ஏற்றுக்குவேன்னு இல்லை. என்னை பிடிக்கிற மாதிரி ஒரு தடவை நடந்துக்கிறீங்க அட்மிஷன் போகும்போதெல்லாம். ஆனால் அப்பையிலேருந்து வந்ததுலேருந்து என்னை பிடிக்காத மாதிரியும் நடந்துக்கிறீங்க. நீங்கள் என்ன எப்படி எந்த நேரத்தில் எப்படி இருக்கீங்கன்னு என்னால் சொல்ல முடியல. உங்களுக்கு என்ன பிடிச்சா வச்சுக்கவீங்க, பிடிக்கலன்னா தூக்கி போட்டுறீங்க. இப்படி தானே இருக்கீங்க. நான் இனிமேல் இப்படி தான் அப்படின்னு கோமா அப்படியே உட்காந்துக்கிறா. ஜேகேவும் என்னன்னா போய் தொலை, எனக்கு என்னமோ தெரியாது, நான் என்னன்னா போய் தொலைஞ்சுக்குவேன், யாரும் என்னை பற்றி அக்கறைப்பட தேவையில்லை அப்படின்னு அவளும் கோவமாக பேசிடுறா. ஸோ ஜேகே பாட்டுக்கு அவளை கண்டுக்காமல் விட்டுறான். ஸோ த நெக்ஸ்ட் டே அப்போ ஜேகே வந்து சோஃபாவில் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கான். அவள் ஒயன் அவளோட ரூமை விட்டு வெளியில் வர்றா. பார்த்தா ஜீன்ஸ் போட்டிருக்கா, அட் த சேம் டைம் ஒரு ஷார்ட் கொடுத்து வியர் பண்ணியிருக்கா. இவளுக்கு நான் ஜீன்ஸ் வாங்கியே கொடுக்கலையே, எப்படி இவள் ஜீன்ஸ் போட்டிருக்கா, முடியெல்லாம் விரித்து போட்டுட்டு என்ன கோலம் அது அப்படின்னு பார்க்குறான். ஒயன் கண்டுக்காம இது சோஃபா மேலே விட்டு எறிஞ்சிருப்பால அந்த புக்கை மட்டும் எடுத்துட்டு கையில் ஒரு சில்வர் வளையல் போட்டுட்டு காதில் சிம்பிளாக ஒரு ஜும்கா, இப்போ காலில் கொலுசெல்லாம் காணும். அவள் பாட்டுக்கு துண்டுலாம் எதுவுமே போடாம அப்படியே போயிட்டுருக்கா. பாட்டுக்கு போயிட்டுருக்கா. எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் போகிறா? நான் தான் உட்காந்துட்டுருக்கேன்ல, மதிக்கணும்னு கூட தெரியாதா? அப்போ அவளும் அப்படியே காலேஜ் போகிறா. ஜேகேவும் வர்றான். அவள் சைக்கிள் ஓட்டிகிட்டு போவா, ஜேகே காரில் வருவான். ஸோ அவள் போகிறதுக்கும் இவன் வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கு. இப்போ ஜேகேவோட கார் பக்கத்தில் அவள் சைக்கிளை வைக்க வர்றா. இப்போ ஜேகே கரெக்டாக காரை நிப்பாட்டுறதை பார்த்துட்டு எங்கே வேணாம் வயன், வேறு இடத்துல போய் வச்சுக்கலாம் அப்படின்னு வேறு இடத்துல நிப்பாட்டுறா. ஜேகேவோட ஃபேஸை சுத்தமாக அவள் பார்க்கவே இல்லை. அப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. டேய், இந்த பொண்ணு தான் மச்சான், ஏற்று ஜேகே சார் அரைஞ்சாரு. ஆமாம், டீனா இருக்கால்ல, அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டால் டீனாக்கு தலையில் இன்ஜுரி ஆயிடுச்சு. டீனா சோக்கு ஃபிகர் தான், ஆனால் அவளுக்கு ஜேகே சார் மேலே தானே கண்ணு. இனி யார் என்ன பேசினாலும் கண்டுக்க போகிறதா இல்லை ஒயன். யார் யாரோ என்னென்னமோ எப்படி எப்படி பேசிக்கிட்டோம். கேட்டால் ஜங்குக் சார் என் மாமாங்கிறாடா. என்னென்னமோ நடக்குதுடா டே இந்த காலேஜில். ஆமாம் மச்சான், நானும் பார்த்தேன். ஆனால் ஜங்குக் சாருக்கே இவளை பிடிக்கல போலையே. அவர் இவளை பிடிச்ச மாதிரி நடந்துக்கலையே மச்சான். என்னமோ நடக்குதுடா, கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவனுங்களும் அப்படியே இருக்கானுங்க. அயன் பாட்டிக்கு எதுவுமே பேசாம அவள் பாட்டுக்கு அவள் டெஸ்கில் போய் உட்கார்றா. என்னடா அது? டேய், நேற்று இந்த பொண்ணு ஃபஸ்ட் டைம் வரும்போது ஏதோ புடவை மாதிரி கட்டிட்டு வந்தா, நேற்று ஒரு மாதிரி இருந்தா, இன்னைக்கு என்னடானா அவ இருக்க அல்ட்ரா ஃபிகராக மாறிட்டு வர்றா. தலையில் பட்டிக்காடு மாதிரி பூ வைக்காம சும்மா மஜாவாக இருக்கா மச்சான். டேய், அதை தாண்டா நானும் பார்த்துட்ருக்கேன். இவளை நான் அன்னைக்கே பார்த்தேன். இவளை அடையணும், இவளை அனுபவிக்கணும், இவளை ஒரு தடவையாச்சும் போடணும், இவள் கூட படிக்கணுன்ட்டு இருந்தா மச்சான். இப்போ பாரு அப்படி போய் பேசுகிறேன்னா அப்படின்னு ஸ்டாஃப்ஸ் யாருமே வரல. அவள் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் தானே உட்காந்துட்டு இருப்பா. அப்போ ஒரு பையன் வர்றான். ஹாய். ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். கண்டவங்க கண்டதையும் பேசுறதையும் கண்டுக்காது என்ன? தேங்க்ஸ், பரவாயில்ல. உனக்கு ஆறுதலாக நான் இருப்பேன். வேணா சொல்லு, வெளியில் போய் ஜாலியா? இல்லை, ஜாலியாலாம் எதுவும் வேணாம். அப்போ கரெக்டாக சோனா டீனா 2 பேர் வராங்க. டீனாவுக்கு தலையில் லைட்டாக ஸ்டிச்சஸ் போட்டிருக்கு. அப்போ டீனா எல்லாம் அவளால் தான், என் பிளானே கெட்டு போச்சு. அப்போ சோனாவும் டீனா கிட்ட, இவங்க பாரு டீனா, அவள் தெரியாமல் ஏதோ பண்ணியிருப்பா, நீ விடு. இல்லடி, இவள் தெரிஞ்சே தான் பண்ணியிருக்கா. உன் முடிய பிடிச்சி எனக்கு அப்படியே சண்டை போடணும் போல இருக்கு. ஆனால் பரவாயில்ல, ஜக்குப் சார் இது பொல்லின்னு ஒன்று விட்டார்ல, அதுவே எனக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. அது மட்டும் இல்லை,
என்னை தூக்கிட்டு வர போனாருடி. அவரோட கழுத்தை கட்டி பிடிச்ச மாதிரி நான் போனேன். இவ வேற எதுக்கு இப்ப என்னை வந்து கடுப்பேத்திட்டு இருக்கா? ஜங்குக் சார்னு அவர் இவளே வச்சுக்க வேண்டியதானே. என்னமோ பண்ணிட்டு போட்டும், எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. வயன், எதை பத்தியும் கண்டிக்காத வயன். நீ பாட்டுக்க நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இரு அப்படின்னு அவன் பாட்டுக்கே இருக்கா. இப்போ டீனா வம்பிழுத்துட்டே இருக்கா. பட்டிக்காடுக்கெல்லாம் என்னடி இப்படி ட்ரெஸ்ஸு கேட்குது? சோனா, இந்நேரம் நீலாம் எல்லாரும் முன்னாடி அடி வாங்கியிருந்தா நாண்டிக்கிட்டு செத்துருக்க மாட்டேன். நான்லாம் செத்துருப்பேன். இந்த அசிங்கத்தோட மறுபடியும் எப்படி தான் வர்றாளோ. ஜேகே சார மாமாங்கிறாடி. அன்னைக்கு பீலா விட்டாலே, இங்கே என்னோட ப்ரொஃபஸர் இருக்காரு, அவர் என் மாமா. சரியான புழுகு முட்டையா இருப்பா போலடி. அவ ஆளும் அவள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸும். சேத்துல இருந்து பரண்டு வந்தாலும் பண்ணி தான் கோல்டன் ரெட்ரைவர் தான். என்னைக்கும் என்னோட ஈக்குவலுக்கு இவ வரமாட்டாடி. இவளுக்கும் ஜேகே மேல கண்ணுன்னு நினைக்கிறேன். என்னோட ஜேகே சாரை யாரும் எடுத்துக்க முடியாது. அப்போ எனக்கு டென்ஷன் தாங்கல. பின்னாடி திரும்பி, உன்னோட ஜேகே சாரா எடுத்துட்டு போ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எச்சத்தனமா பிஹேவ் பண்ணாத டீனா. அவரை மயக்கணும். ஏன் எதுவுமே போடாம முன்னாடி பின்னாடி காட்டிட்டு போய் அவர்கிட்ட நில்லு, நல்லா பல்ல இழிச்சிட்டு அப்படின்னு சொல்லவும் ஜேகே கரெக்டா வர்றான். ஒயன், என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன வேணும் உங்களுக்கு? அவகிட்ட பேசிட்டு இருக்கா. நான் உங்ககிட்ட ஒன்றும் பேசல சார் அப்படின்னு உட்காந்துடுறா. இவளுக்கு வர வாழ்த்து முறை அதிகமாக போயிடுச்சுன்னு நினைக்கிறான். இங்க பாருங்க, யாரும் எதை பத்தியும் தேவையில்லாம பேசக்கூடாது. ஷல்லாம் வாயை ஷட் பண்ணிட்டு உட்காருங்க அப்படின்னு எல்லாருக்கும் சொல்றான். அப்ப அவனு கிளாஸ் நடத்திட்டு இருக்கான். அவனோட மூஞ்ச கூட அவ பார்க்கல. இப்ப கிளாஸ் முடிச்சுட்டு வெளியில போகும்போது, வயன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், டீனா உங்களையும் கொஞ்சம் பேசணும், வெளியில வாங்க. என்னால் வர முடியாது, எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, இப்போ சார் வந்துடுவாங்க. ஏய் வானா வரணும். சாப்பாடு தானே திங்கிற? ஒரு தடவை சொன்னா நீங்களும் சாப்பாடு தானே திங்கிறீங்க. இல்லை வேற எதையாவது திங்குறீங்களா? ஒரு தடவை நானும் சொல்லிட்டேன்ல மாமா அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகுறா. ஜேகேக்கு இவளோட இந்த ரூட் பிஹேவியர் ஒரு மாதிரி இருக்கு. சார் அவ வரலன்னா என்ன, விடுங்க, நான் வர்றேன். இப்போ உனக்கு எப்படி இருக்குட்டினா? பரவாயில்ல சார், பட் இன்னும் பெயின் இருக்க தான் செய்யுது. இவகிட்ட அப்பாலஜி கேளு. ஆஹோ, அப்பாலஜி நீங்கள் சொல்லி நான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது, என்னை விட்டுருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு ஜேகேவே இப்போ நல்லா எதிர்த்து பேசிகிட்டு இருக்கா. என்ன இவன் பாட்டுக்கு ஆள் ஒரு மார்க்கமாக இருக்கா. அப்போ இந்த பையன் அகெயின் வர்றான் ஃபர்ஸ்ட் பீரியட் முடிஞ்சதும். ஏய் வயன், அழகா இருக்கே, சரி வா கேன்டீன் போகலாமா? ஓகே, நீ வந்து ஈவினிங் வெளியில் போகலான்னு சொன்னல, நம்ம கண்டிப்பாக வெளியில் போகலாம். பைக்கில் தானே? பைக்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சுற்றுறதுக்கு எல்லா இடமும். நான் கூட அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓஹோ டீ, உனக்கு அவளே வழியில் வர்றா. எனக்கு வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே சுற்றிட்டு டேரெக்டாக ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவளை அனுபவிக்கணும். இது வரைக்கும் அவளை எவனும் போட்டிருக்க மாட்டானுங்க. சும்மா செம்மையாக சக்கத்தான் உள்ளே போகுமே. நினைக்கும் போது எப்போ தூக்குறான் கீழே. இப்போ ஜேகேக்கு இதெல்லாம் பார்த்து செம வெறியாகுது. எங்கே போகிற நீனு? எங்கேயோ போகிறேன். என்னோட ஒப்பீனியனில் என்னோட டெசிஷனில் தலையிடுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது சார். வர்றீங்களா படம் நடத்துறீங்களா அதோட நிப்பாட்டிக்கோங்க. என்னோட பர்சனல் லைஃப்பில் தலையிடுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறா. சார் இவளுக்கு வாய் ஓவராக தான் நல்லா பேசுகிறா பாரு, விடுங்க சார். டீனா வாடி. இப்போ சோனாக்கு வாயினா பார்க்கும்போது பாவமாக இருக்கு, எனக்கு இவளை பார்க்கும்போது பாவமாகவும் இருக்கு. ஆனால் டீனா வேணும்னு பண்ணான்னு தான் நேற்று சார்கிட்ட சொன்னான். ஆனால் சார் தான் டீனாவை நம்பிட்டு வாயினை நம்பவே இல்லை. உண்மையாகவே வயனோட மாமா ஜங்குக் சாராக இருக்குமா? ஏன்னா ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரே நேரம்லாம் வர்றாங்க. அன்னைக்கு இவ என்ன சாப்பிட்றாலோ அதே மாதிரி தான் ஜங்குக் சாரும். அன்னைக்கு பார்த்தேன் டிஃபன் பாக்ஸில் அதுதான் இருந்துச்சு, அதே தான் சாப்பிட்டாரு. ரெண்டு பேரோட அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி கலர் எல்லாமே ஒன்றா தான் இருந்தது. ஆனாலும் எப்படி, எனக்கு லைட்டாக டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு சோனா யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ ஜெகே டீனாவை கூட்டிகிட்டு எல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு இருக்கான். அப்படியே டைமை ஸ்கிப் ஆனா அவள் பாட்டுக்கு அப்படியே வரண்டாவில் நடந்துகிட்டே தெரியுறா. பசங்கள்லாம், மச்சான் சிவா நைட்டு என் கூட வர்றேன்னு சொல்லியிருக்கா, வர்றேன்னா வாங்கடா
எனக்கு தெரிஞ்ச அவன் எனக்கு மடிஞ்சிட்டான்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஆள் தான் போடலான் இருந்தேன். ஆனால் ஃபர்ஸ்ட்டு நான் தான் மச்சான் போடுவேன். நான் சொல்லிட்டேன். நான் அவள் யாரு கூடயும் இந்த மாதிரி போட்டுருக்க மாட்டா. ஃபஸ்ட்டு இந்த தான் உள்ளே போகணும் மச்சான். அப்புறம் உங்களது யாராவது பார்த்துக்கோங்க. சாபுத்திரி போடுவீங்களா என்ன போடுவீங்கன்னா எனக்கு தெரியாது. இப்போ ஜேகேக்கு இதெல்லாம் கேட்டு வெறி ஆகுது. என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க சார்? என்ன ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே என்னவோ பேசுவோம் சார். உங்களுக்கு என்ன? யாரை பார்த்துட்டா பேசிகிட்டு இருந்தீங்க? யாரை பார்த்தோ பேசுகிறோம் சார். உங்களுக்கு என்ன வேலை? வர்றீங்களா, லெசன் அடிக்கிறீங்களா, போயிட்டே இருக்கணும். அதை விட்டு யாரை பற்றி பேசுகிற, எவரை பற்றி பேசலாம், இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? டேய், ஒரு பொண்ணை பற்றி இப்படி தான் தப்பாக பேசுவீங்களா? ஆமாம், அப்படி தான் பேசுவோம். என்ன பண்ணுவீங்க? அவளே எங்கள் கூட வர்றேங்கிறா. நீங்கள் யார்? அப்போ ஒரு வேளை நீங்கள் அவளோட மாமாவை இருக்குமோ? இங்கே பாருங்க, இதோட நிப்பாட்டிக்கோங்க. இதுக்கு மேலே ஓவராக போனீங்கன்னு வச்சுக்கோங்க, செவ்வில் கிழிஞ்சிரும். கிளியும் இல்லை கிளியும். சார் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஓவராக பேசினா வாய் கிழிச்சிருவேண்டா அப்படின்னு மிரட்டிட்டு அப்படியே வர்றான். இவன் கிடைக்கிறானா டோமரு. டேய், கண்டிப்பாக அவளை அனுபவிக்கணும் மச்சான். ட்ரெஸ்ஸு வேற நல்லா டைட்டாக போட்டுருக்க மச்சான். முன்னாடி பாரு, சும்மா கையை வச்சு அங்கே தொட்டு மச்சான் நினைக்கும் போதே எப்பா இருடா நான் போயிட்டு ஒரு தடவை அடிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு அவன் பாட்டுக்கு பாத்ரூமுக்கு போயிடுறான். டேய், என்னடா நான் சும்மா இருந்த நம்மளே அவன் சூடாகி விட்டு போயிட்டான். எனக்கு இப்போ அவளை தொடணும் போல இருக்கேடா. இங்கே பாரு, வேர்த்து கொட்டுறதெல்லாம் அப்படியே உள்ளே போகுதே மச்சான் அப்படின்னு ஒயினை பார்த்து ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இப்போ டேரெக்டாக ஒயின் கிட்ட வந்து, ஒயன் எதுக்கிட்ட இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்த? உனக்கு தான் நான் ஜீன்ஸ் வாங்கியே கொடுக்கலையே. நானே வாங்கிக்கிட்டேன். எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, காலேஜில் எல்லாரும் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இது நானே வாங்கிக்கிட்டேன். இதை நான் சூஸ் பண்ணாதான். உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தால் என்கிட்ட தயவு செஞ்சு வராதிங்க. இப்போ போகிறவளை அகெயின் போக விடாமல் வலியை மறைச்சிட்டு, ஃபைன் என்ன பண்ணிட்டுருக்கன்னு உனக்கு புரியுதா இல்லையா? நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன். நீங்கள் இனிமேல் எனக்கு யாரோ அவ்வளோதான். நான் வீடு பார்த்துட்டேன். இன்னும் 2 நாளில் உங்கள் வீட்டை விட்டு நான் காலி பண்ணிடுவேன். இதுக்கு மேலே என்ன என் பேரை சொல்லிட்டு என் பின்னாடி வராதிங்க. சின்ன சேஞ்ச். நான் தான் உங்கள் பின்னாடி வந்துட்டு இருந்தேன்ல, இனி அப்படி கிடையாது. ஈவினிங் வெளியில் போகிறேன் அவன் கூட சொல்லிட்டு இருக்க. யாரை கேட்டு நீ வெளியில் போகிற? யாரை நான் கேட்கணும்? யாரை கேட்கணும்னு கேட்குறேன். அத்தனை பேத்துக்கு முன்னாடி என்ன அடிச்சிங்கல்ல, என்ற நீங்கள் ஃபஸ்ட்டு சாரி கேட்டிங்களா? இப்படி பிஹேவ் பண்ண தெரியாத உங்ககிட்ட நான் எதுக்கு கேட்கணும்? இங்கே பாருங்க மாமா, கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு தான். பிடிச்சவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அதே ஒருத்தவங்களை பிடிக்காம போயிடுச்சுன்னா எதுவுமே அவங்களுக்காக பண்ண மாட்டேன். இப்போ நீங்கள் யாரோ நான் யாரோ, அவ்வளோதான் அப்படின்னு அவன் பாட்டுக்க போயிடுறா. அப்போ சோனா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கா. அப்போது ஜேகே சார் தான் ஒயனோட மாமாவா? கேள்விப்பட்டிருக்கேன். ஜேகே சார் இங்கே வீடு எடுத்து தான் தங்கியிருக்காரு. அவங்க அம்மா அப்பா யாருமே இங்கே இல்லைன்னு லைட்டாக டவுட் வந்துச்சு நேற்று ஒயன் சொல்லும் போது. ஆனால் எனக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு, ஜேகே சார் தான் ஒயனோட மாமான்னு. அப்போது ஆசையோடு இருந்திருப்பாள்ல. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரிலாம் கிராமத்து சைடு. இந்த ஸ்டோரிஸ்லாம், என் ஃப்ரெண்டோட ஸ்டோரிஸ்லாம் கேட்கும் போது அங்கே சின்ன வயசுலேயே பேசி வச்சிருவாங்களாமே, ஓ மாமா பெரியாளாகி உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு. அவங்களும் சின்ன வயசுலேருந்தே மனசில் ஆசையோட காதலோடு காத்துட்ருப்பாங்கன்னு. அப்போ அந்த காதல் தான் வயனுக்கு இவ்வளோ ஏமாற்றத்தை கொடுத்துருச்சா? சோனா, டீனா அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். வயனு உனக்கு 2 நாளாக தான் தெரியும். ஐயோ, ஃபஸ்ட் இயர் வந்து சேர்ந்து இவ்வளோ பிள்ளையுமே இவ்வளோ பிரச்சனையா? புரியல எனக்கு. தலையே வெடிச்சிரு போலையே. சோனா, என்னடி என்ன பார்த்துட்ருக்க? வா, ஜங்குக் சார்கிட்ட கொஞ்சம் போய் பேசிட்டு வரலாம். டீனா, வரலடி, எனக்கு தலை வலிக்குது, ப்ளீஸ் என்னை விட்டுரு, நீ போயிட்டு வா அப்படின்னு டீனா அங்கேருந்து ஒதுங்கிடுறா. உன் க்ரஷ்டி, அவர் ஒன்றா செலக்ட் பண்ணுவாரா என்ன செலக்ட் பண்ணுவாரான்னு தானே இருந்தோம். லாஸ்ட்டில் அவர் என் பக்கம் சாயிற மாதிரி இருக்கவும் உனக்கு பொசசிவ் ஆகுதா? ஒன்றும் நினச்சிக்காத, ஆனால் அவர் எனக்கு தான். இன்னும் அதுங்க திருந்தாதுங்க போல. இன்னும் வயன் போய் உட்காந்துடுறா. சரி வர அப்படின்னு 2 பேரும் போகிறாங்க. ஜேகே பேப்பர் கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான், வேறு கிளாஸோடுது. ஜேகே சார். சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அது வந்து சார், ஆக்சுவலி இன்றைக்கி நாங்கள் எங்களோட ஃபுட்டை மறந்து வச்சுட்டு வந்துட்டோம்.
ஸ்டாஃப் எங்களை வெளியில் விட்டால் தான் சொன்னால் தான் வெளியில் விடுவாங்கிறாங்க. கொஞ்சம் நீங்கள் எங்களுக்காக லெட்டர் எழுதி தரீங்களா? அதில் சைன் பண்ணி தரீங்களா? டீனா கேன்டீனில் இருக்கும்ல, போய் சாப்பிட்டு வைப்போம். என்னடி இப்போ பாரு நான் எப்படி கேட்குறேன்னு. சார் ப்ளீஸ் சார், தலையில் அடிப்பட்டனால எனக்கு ரொம்ப வலியாக இருக்குது. எங்கள் ஃபுட் எனக்கு ஒத்துக்காது. எனக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஃபுட் வெளியில் தான். ப்ளீஸ் சார் நான் போகணும். டீனா எனக்கு அந்த பெர்மிஷன் கிடையாது, நீ வேணா வேறு சார்கிட்ட போய் கேட்டுக்கோ அப்படின்னு அவனும் அப்படியே எழுந்து போகிறான். அயன் அந்த பையன்கிட்ட நீ பாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்ட. எனக்கு அந்த பையன் கூட போக இஷ்டம் இல்லைதான். ஆனால் இவரை பார்த்தாலே உனக்கு வாயிலேருந்து என்ன வார்த்தை வருதுன்னே தெரிய மாட்டுது. அதனால தான் நீ அப்படி சொல்லிட்டேன்னு எனக்கும் புரியுது. நான் என்ன பண்ணுறது வயன்? அந்த பையன் கூட சும்மா வரலன்னு சொல்லிடலாம். அப்போ அப்படியே ஒரு ஈவினிங் 3:30 கிட்ட ஆகுது. எல்லாரும் காலேஜ்குள்ளே தான் இருக்காங்க. பிகாஸ் காலேஜ் விட்டு வெளியில் போகிறதுக்கு யாருக்கும் அலௌட் கிடையாது, இன்க்ளூடிங் ஸ்டாஃப்ஸ்க்கு. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் நடத்துவாங்க. அப்போ அந்த பையன் வேகமாக ஓடி வர்றான். மச்சான் இப்போ போய் அவகிட்ட ஐஸ் வச்சாதான் வருவான் மச்சான். என்னடா அப்படியும் குல்ஃபி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு அந்த பையன். ஓய் வயன், சொல்லுங்க. இந்தா ஐஸ்கிரீம் சாப்பிடு. இல்லை அதெல்லாம் வேண்டாம், சும்மா சாப்பிடு. அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடாம இருப்பாங்களா அப்படின்னு கொடுக்குறான். தேங்க்ஸ் அப்படின்னு அவளும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா. மச்சான் வாங்கி சாப்பிட்டாலே பேசாமல் மயக்கம் மருந்து கலந்து கொடுத்துருக்கலாமோ? போகிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் மிட்டாய் கொடுக்கலாம் மச்சான். அதில் வேணால் மயக்கம் மருந்து கொடுத்து, இல்லை மச்சான் ஃபஸ்ட்டு இவன் நமக்கு மடிகிறாளான்னு பார்க்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோ, மயக்கம் மருந்து கொடுத்தா இவன் நம்மள எதுவும் பண்ண மாட்டாளே மச்சான், நம்ம தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, போதையை போட்டு விட்டு இவன் நம்ம என்ன சொன்னாலும் தலையை மட்டும்தான் மச்சான் ஆட்டுவா, அந்த மாதிரி ஆக்கி விட்டுடலாம். ஏன் ரொம்ப கெட்ட எண்ணத்தோடு இருக்காங்க. இப்போ தேக்கே பார்க்குறவங்களோட பேசிகிட்டு இருக்கத, போய் தான் தொலைக்கிட்டோம்னா போகட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு அவன் படுக்க விட்டுடுறான். டீனாவும் சோனாவும் அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க. சோனா, இந்த பட்டிக்காடை பற்றியா வந்ததுலேருந்து ஜேகே சாரை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணா, ஆனால் இப்போ பாரு இந்த காலேஜ் ரவுடியாவே கரெக்ட் பண்ணுறா. எப்பா எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருக்கா போல, அதனால தான் எல்லாத்தையும் காட்டி எல்லாத்தையும் மயக்கிறா போலடி. இதில் நம்மளே சொல்லிக்கிட்டா குட்டி குட்டியாக ட்ரெஸ் போடுறோன்னு. இப்போ பாரு அவளை, அயன் இந்த ட்ரெஸ்ஸில் வேற எல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கா அப்படின்னு முடி எடுத்து முன்னாடி தான் போட்டுக்கிறா, எல்லாமே மறைச்ச மாதிரி. அப்போ அவனும் அயன் ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கு, அதை எடுத்து பின்னாடி போட்டோன்னா சூப்பராக இருப்போம், இயரிங்ஸ் எல்லாம் தெரியும் அழகா. இல்லை பரவாயில்ல நான் இப்படியே போட்டுக்கிறேன், சும்மா போடு அப்படின்னு முடி எடுத்து அப்படியே பின்னாடி போட்டு விடுறான். மச்சான் பார்த்தல, இந்த சைடு நீனே இந்த சைடு நான், சும்மா மஜாவாக இருக்கும். என்ன மச்சான், சொன்ன மாதிரி தாண்டா, கிராமத்தில் வந்தவர்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி சாரியே எப்பா, நமக்கு ஏற்ற மாதிரி தான் மச்சான் அறிவோம். நான் கிளாஸ்க்கு போகிறேன் அப்படின்னு வாயனை மறுபடியும் முடி எடுத்து முன்னாடி போட்டுட்டு போயிடுறா. அவள் ரொம்ப இன்னசென்ட்ல, அவளுக்கு இவனுங்க என்ன நோக்கத்தோட பழகுறாங்கன்னே தெரியல. பிகாஸ் கிராமத்து சைட்லாம் அப்படி யாராச்சும் பண்ணால் வெட்டி போட்டுருவாங்க. சிட்டி சைடு இதெல்லாம் ரொம்ப சகஜமாக பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல. அதனால அவளுக்கு யார் எப்படி யாரை நம்புறதுக்கு என்ன எதுவும் நம்மளுக்கு எதுவுமே புரியல. ஜேகேக்கு எல்லாமே தெரியல, பிகாஸ் அவன் இங்கே தான் சர்வே பண்ணான். இவங்க என்ன நோக்கத்தோடு பேசுவாங்க, காலேஜில் எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு ஜேகேக்கு தெரிஞ்சனால தான் வயனை ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ண பார்க்குறான். அப்படியே 4:30 ஆகுது, காலேஜும் ஓவர் ஆகிடுது. வயன் வா போகலாம், பைக்கில் உட்காரு. இல்லை எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்குது, நான் வீட்டுக்கு போகணும், அது அப்புறமா பார்த்துக்கலாம், பாய். அப்போ அந்த பையன் வயனோட கை பிடிச்சிட்டு, வயன் எங்கே போகிற? சும்மா வா, அவங்க வீட்டில் வச்சு இறக்கி விடுற. மாமா வீடுன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருமே. இல்லை வேண்டாம், கை விடுங்க, நான் போகல, நான் வரல, பரவாயில்ல. வாவயன் அப்படின்னு வயனோட கையை விடாம அப்படியே பிடிக்கிறாங்க. இல்லை நான் வரல, என்னை விட்டுருங்க, நான் கிளம்புறேன். அப்படியே வர்றேன்னு தானே சொன்னேன், ஏன் வரமாட்டேன் அப்படின்னு வயனோட கண்ணத்தை தொட வரும்போது ஜேகே அவனுங்க மூஞ்சில் புக்குன்னு ஒன்று கொடுக்குறான். யாரும் மேலடா கை வைக்கிறீங்க, ஒத்தாவையும் பொண்டாடியாக போகிறவடா, கை அடிங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு அவங்கள போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். ஆமாம், அவன் என்ன பண்ணுறீங்க, ப்ளீஸ் விடுங்க அவங்கள. வயன்
சாவச்சு போட்டுற வேண்டிய ஒன்று. அப்புறம்லேருந்து சொல்லிட்டு இருக்கியா இவனுங்க கூட பேசாத பேசாத பேசாதன்னு. ஆனால் நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? எப்போ பாரு இவனுங்க கூட பேசிட்டு இருக்க. ஒத்தா நீ எந்திடி. நான் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு பார்க்குற. என்ன தானடி கட்டிக்க போற? நான் மட்டும்தான் உனக்கு, நீ மட்டும்தான் எனக்கு. இதை வெளியில் சொல்லிக்கலனாலும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக உனக்கே தெரியாமல் வேற வேலை பார்த்துட்டு இருக்க. என்னை திட்ட வச்சிடாத வயன். இவனுங்களை அடிக்கிறது உனக்கு பாவமா இருக்கா அப்படின்னு போட்டு அவனுங்க நல்லா அடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியும் இவரோட வேலையே இதனால போகும்னு. ஏ டீனா, அங்கே பாரு, ஜேகே சார் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. சோனா, என்னடி இது? ஜேகே சார் இவ்வளோ அரகண்டா? வெளியில பார்க்க கூல் காயா இருக்காரு, ஆனால் என்னடி இவ்வளோ வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கையில் கிடைக்கிற எல்லாத்தையும் எடுத்து அந்த பையனை போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்காரு. ஆமா விடுங்க மாமா, என்ன பண்ணுறீங்க? ஏய் ஒயன், பின்னாடி போடி. அழகி, பின்னாடி போன. சி, இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கடி. வீட்டுக்கு போய் பாவாடை தாவணியை மாற்று, நான் வந்துட்டே இருப்பேன். கிளம்பு. இல்லை இல்லை, நான் போகல மாமா, அவங்களுக்கு விடுங்க. இதனால உங்கள் வேலைக்கு பிரச்சனை ஆகும். என்னதான் உனக்கு பிடிக்காதுல்ல? என் வேலையை பற்றி நீ எதுக்கடி கவலைப்படுற? என்னை பற்றி நீயும் கவலைப்பட வேணாம், உன்னை பற்றி நானும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்ப அடிச்சுட்டே இருக்கான். அவனுங்களும் அடிக்க வர்றானுங்க. இவன் மேலேயும் அடி விழுகுது, அவனுங்களுக்கும் அடி விழுகுது. சோனா, என்னடி இவளுக்காக அவர் அடிச்சிட்டு இருக்காரு? என்னடி நடக்குது? டீனா, நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என்ன உண்மைடி? அது ஜங்குக் சார் ஆடையே விரும்பணும்னு நினைக்கிறல்ல, அது ரொம்ப தப்பு. எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. ஜேகே சார் வயனுக்கு தான். ஹே சோனா, என்னடி சொல்கிற அப்படின்னு சோனாவை ஒரு மாதிரி முறைச்சிட்டே பார்க்குறா. ஆமாம், ஏன்னா வயன் சொன்னால இங்கே ஒரு ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணுறாரு, அவர் தான் அவளோட மாமான்னு. அது வேற யாரும் இல்லடி, அது ஜங்குக் சார் தான். உனக்கு எப்படி தெரியும்? இல்லை, அது ஜங்குக் சாரால் கண்டிப்பாக இருக்காது. அவர் அப்ரிலேருந்து ஒர்க் பண்ணுறாருடி. எப்போல இருந்தோ. அவர் எனக்கு மட்டும்தான். சாரி டீனா, இவ்வளோ நாள் நானும் அப்படிதான் நினச்சிட்டு இருந்தேன், ஒரு மாதிரி சுற்றிட்டு. ஆனால் உண்மை தெரிய வரவும் என்னை நானே புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி கிடையாது டீனா, தப்பான வழியில் போகாத அப்படின்னு அவள் பாட்டுக்கு டீனா விட்டு போயிடுறா. ஸோ வயனும் போயிட்டு ஜேகே பின்னாடியிலேருந்து இழுக்கிறா. வயன், விட்ரி என்ன விடு. ஆமாம் வேணாம் மாமா, ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு போய் ஜங்குக்கை கட்டி பிடிச்சிக்கிறா. அவனும் கொஞ்சம் அப்படியே சாந்தமாயிட்டு அவனை திருப்பி கட்டி பிடிச்சிட்டு, ஒத்தா இதுக்கு மேலே இவன் மேலே அவங்க கையெல்லாம் பட்டுச்சு, ஒத்த விரல் விடாமல் எல்லாத்தையும் ஒடிச்சிட்டு விட்டுருவேன். கிளம்புங்கடா ஃபஸ்ட் இங்கேருந்து அப்படின்னு செம கோவமாயிட்டு வயனை அப்படியே ஹக்லேருந்து எடுத்துட்டு, என்னடி வேணும் உனக்கு? எங்கே சுற்றணும்? எங்கடி சுற்றணும் உனக்கு? இல்லை, எனக்கு எங்கேயும் சுற்ற வேணாம். அப்புறம் என்ன, அவனுங்கள்ட்ட ஆட்டிக்கிட்டு சொன்னேன் இங்கே போகணும் அங்கே போகணுன்னு. என்னடி ட்ரெஸ் இது, இங்கே வா. அவன் காரில் உட்கார வச்சு வேகமாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான். டீனாவும் பார்த்துட்டு அவளுக்கு ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி மாறுது. ரொம்ப வேகமாக கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு அந்த ட்ரெஸ் கடையில் ஸ்டாப் பண்ணிவிட்டு, போடி இல்லை போ. எதுக்கு? ஓன்னடி, கேள்வி கேட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, சாவச்சிருவேண்டி அப்படின்னு உள்ளே போக சொல்கிறான். உனக்கு பிடிச்ச ஒரு சாரியை எடுத்துகிட்டு இங்கேயே கட்டிட்டு வரணும். இங்கேயே இந்த கேவலமான ட்ரெஸ் அவுத்து போட்டு வந்துரு. இல்லை, நான் வீட்டுக்கு போகிறேன். உன்னை பண்ணுன்னு சொன்னேன். எனக்கு கோவமாகவும் அவளும் போயிட்டு அதெல்லாம் கழட்டி போட்டுட்டு சாரி அழகாக வியர் பண்ணிட்டு அப்படியே வர்றா. அந்த ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு, பூ எங்கே பூ? நேரத்தில் கனகாமரம்லாம் இங்கே கிடையவே கிடையாது, ஒன்லி மல்லிகைப்பூ. எல்றி வரேன் அப்படின்னு போயிட்டு வேகமாக மல்லிகைப்பூ எடுத்துகிட்டு வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு அது அப்படியே அவளோட தலையில் வச்சு விடுறான். இப்போதான் பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்க. இப்படி ரொம்ப டைட்டாக ட்ரெஸ்அப் பண்ணிட்டு வர. ஏன், எதுக்கு? அன்னைக்கு ஷாலோட வாங்கி தந்தா, இன்னைக்கு எங்கடி போச்சு ஷால்? உனக்கு ஷால் எனக்கு போட இஷ்டம்தான், அவங்களுக்கு தான் அப்படி போட்டால் பிடிக்காதுல்ல. இடத்துக்கு தக்கணும் நடந்துக்கணும்னு சொன்னீங்களா, அதான். ஓஹோ, வாய்டி, உனக்கு வாய் கொழுப்பு அதிகம், கொஞ்சம் ஒழுக்கமாக காரில் ஏறு அப்படின்னு அவன் போயிடுறான் காருக்கு. இப்போ அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக ட்ரைவ் பண்ணி அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ ஜேகேயோட அப்படியே ஃப்ளாஷ்கட்குள்ளே போகலாம். நான் கேட்டேனா? எனக்காக சமைச்சு கொடு நான் கேட்டேனா வயன்? இல்லை மாமா, உங்களுக்கு இலை போட்டு சாப்பாடு வைக்கணும்னு ஆசை,
அதனால தான் காலேஜ் விட்டு வந்ததுமே ரெஸ்ட் கூட எடுக்காமல் உங்களுக்காக சமைச்சிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் ஆர்டர் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். நான் கேட்டேன், எனக்கு பீஸா பர்கர் சாப்பிட தான் பிடிச்சிருக்கு, அதுதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு கோவமாக போயிட்டு அவன் ரூமில் கதவை சாத்திக்கிறான். சேகே, இவனுக்கு சொன்னாலும் புரியாது. பரவாயில்ல, விடு. கஷ்டப்பட்டு சமைக்க வேற செஞ்சுட்டாலே, என்ன பண்ணுறது? ஓகே அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டு தூங்குறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் சீக்கிரம் சீக்கிரமாக எழுந்துட்டு அவள் ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பாள், அவளும் சாப்பிட்ருக்க மாட்டா. ஸோ அதை அப்படியே எடுத்து அவன் சூடு பண்ணி லஞ்சாக பேக் பண்ணிக்கிறான். நேற்று செஞ்ச ஃபுட்டை அன்னைக்கு தான் மாமா சாப்பிடவே இல்லைல்ல நைட்டு, இன்னைக்கு அந்த ஃபுட்டே நம்மளும் லஞ்சாக பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவளும் லஞ்சாக பேக் பண்ணிவிட்டு அது அப்படியே 2 பேருமே எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் வயனுக்கு தெரியாது ஜேகே அவள் சமைச்ச ஃபுட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு. வயன், இன்னைக்கு என்ன? இன்னைக்கு நைட்டு செஞ்சனா பசி இல்லாததுக்கப்புறமா அதான் இன்னைக்கு அதையே எடுத்துகிட்டு வந்துட்டேன் சோனா. ஓஹோ அப்படியா? பா, கிரேவியோட கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குது, பார்க்கும் போது நாக்கில் எச்சி ஊறுது, சாப்பிடணும் போல. அப்புறம் அந்த மாங்காய் பிக்கல் கிராமத்தில் தான் இந்த மாதிரி செய்வாங்க, பார்க்கும் போது நல்லா இருக்கும் போலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. அப்போ டீனாவும், உன்னோட இது ஏதோ ஜங்குக் சார்கிட்ட மிஸ் ஆகிடுச்சாண்டி, நீ ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணியே இல்லையா? ஐயோ, அது நான் ஒரு பேஜ் விட்டு எழுதிட்டு வந்துட்டேன்டி, அதை போயிட்டு நான் சொல்கிறேன். சரிடி பார்த்துக்கோ அப்படின்னு டீனா சொல்லிட்டு போயிடுறா. ஐயோ, நேற்று லூசு மாதிரி 2 பேஜை விட்டுட்டு எழுதிட்டோம், அதான் சார் வெறும் பிளாங்க் நோட்டாக கொடுத்துருக்கேன்னு பார்த்துருக்காரு. லஞ்ச் பிரேக் இல்லை போகலாமா? பரவாயில்ல மை கெடின் சார். வா சோனா, ஏன்னா எதுவுமே எழுதாமல் பிளாங்காக கொடுத்துருக்க? இல்லை சார், அது நான் 2 பேஜை திருப்பும் போது மாற்றி வந்துடுச்சு, அதான் அப்படின்னு நோட்டில் எடுத்து கொடுத்துட்டு. ஐயோ, தலைகீழாக வர நோட்டை வச்சு எழுதியிருக்கேனா? சாரி சார். அவ்வளோ கவனக்குறைவு. ஒழுங்காக எழுதணும். என்ன சாப்பிட்டீங்களா? இல்லை சார், இனிமேல் சாப்பிடணும் அப்படின்னு ஜேகேயோட ஃபுட்டை பார்த்தா வயன்கிட்ட என்ன ஃபுட்டு பார்த்தானோ அது அப்படியே. என்னது, அங்கே வயனும் இதே ஃபுட்டு தான் வச்சுருந்தா, ஜேகே சார்கிட்டையும் அதே ஃபுட்டு தான் இருக்குது. சோனா, நீ தான் ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறியா? கிளம்பு அப்படின்னு சொன்னதும் அவளும் வந்திருப்பா. இல்லை சோனா, அது வேற வேறையா இருக்கும், நீ ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காத அப்படின்னு. ஆனால் அவளுக்கு தெரியாதுல்ல, அவள் சமைச்சு வச்சுதான் நான் போய் சாப்பிட்டேன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா? அது எப்படி அவள் சமைச்சதை நான் சாப்பிடாம விடுவேன்? சாப்பிட்டேன். இதெல்லாம் எதனால், ஏன் அவளை நான் ஹர்ட் பண்ணுறேன் தெரியாதுல்ல, ஆனால் எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அங்கே இருந்து மறுபடியும் ஃப்ளாஷ்கட்குள்ளே போகிறான். அப்போது வயன், நீங்கள் நல்லா படிக்கணும். என்ன? சரி மாமா, எனக்கு அட்மிஷன் போட்டு தானே போகிறோம். உனக்கு பிடிச்சது பிஏ தமிழ் தான், நல்லா படி. சரி மாமா, ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன? மாமா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன். பரவாயில்லையே. சிரிச்சிட்டேயா அப்படின்னு வயனோட கண்ணத்தை பிடிச்சி நல்லா கிள்றான். அப்போது அட்மிஷன் போடுறதுக்காக போயிட்டு இருக்கும் போது வயன் சாரி தான் கட்டிட்டு வந்திருப்பா. வயன், நீ உள்ளே போ, நான் வர்றேன் என்ன அப்படின்னு வெளியில் சைன் பண்ணிட்டு இருப்பான். அப்போ உள்ளே போகும்போது அவளை கிராஸ் பண்ணி ஒரு 2 பசங்க போகிறாங்க. மச்சான், எதுக்குடா நிற்கிற, வாடா உள்ள. இங்கே பாடுறா, பட்டிக்காடு மாதிரி ஒரு பொண்ணு போகிறாள்ல. ஷப்பா, இந்த காலேஜில் தான் கண்டிப்பாக அட்மிஷன் வாங்கணும் மச்சான். இந்த காலேஜில் வாங்கி இவ்வளோ ஃப்ரெண்டு பிடிச்சி இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களை செஞ்சுருக்கோம். அவளுங்கெல்லாம் நம்ம தொடகு போட்டாலே, கண்ணை காட்டினாலே, ஒரு மாதிரி பேசினாலே வந்துடுவாளுங்க மச்சான். ஆனால் அவள் கிராமத்து பொண்ணு மாதிரி இருக்கா. பா, சம்திங் இன்ட்ரெஸ்டிங் மச்சான். அவள் இடுப்பு பாரு மச்சான், இடுப்பு மடிப்பு. ஷப்பா, அங்கே போயிட்டு மூஞ்சை வச்சுட்டு தடவணும் போலேரியே அப்படின்னு ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. என்ன எப்படி அந்த சேலையில் அவங்க என்ன காமத்தை பார்க்குறாங்கன்னு தெரியல. ஜேகே பார்த்து அவங்கள முறைச்சிட்டு அப்படியே போயிடுறான். ஸோ ஜேகே பார்த்தது அவங்க அந்தளவு பார்க்கல. அப்போது, மாமா வந்துட்டிங்களா? வயன், சாரி அப்படி போடு. ஏன் கோவப்படுறீங்க? இப்படி போடுனா அப்படி போடு, சொன்னதை மட்டும் செய். வந்துடுவானுங்க. சிவலனி, நான் எப்படி காப்பாற்ற வேற அப்பாவி.
சாரி கட்டிட்டு வந்தாலும் இப்படி பார்க்குறானுங்க. வேறு என்ன ட்ரெஸ் தான் அவளுக்கு வாங்கி கொடுக்குறது? சுடிதார் தான் பெஸ்ட்டு. அதில் வேணால் அப்படி வரட்டும். இவன் நார்மல் பொண்ணு மாதிரி தெரிஞ்சாலே எவனும் இவன் பக்கமே வரமாட்டான். இவள் கிராமத்து பொண்ணுன்னு காட்டிக்கிட்டா தானே யாரும் இப்படி வருவாங்க. இல்லை, இவளை நார்மலாக ட்ரெஸ் பண்ண வச்சு காலேஜுக்கு வர சொல்லலாம். அதுதான் கரெக்டாக இருக்கும். அவளுக்காக ஒரு குர்த்தி வேணால் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு அட்மிஷன் போட்டு கையோடு போயிட்டு குர்த்தியெல்லாம் வாங்கிட்டு வந்து அவகிட்ட கொடுத்துருப்பான். இதை நீ நாளைக்கு இது தான் வியர் பண்ணிட்டு வரணும் ஃபஸ்ட் டே ஆஃப் காலேஜ்க்குன்னு. ஆனால் வயன் அதை போட்டு வந்திருக்க மாட்டான்ல, கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கேவலமாக இருக்க உலகத்தில் இவளை நான் எப்படி தான் வச்சிருக்க போறனோ தெரியலையே அப்படின்னு நாளைக்கு காலேஜ் தான் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து புலம்பிகிட்டே இருக்கான். இவ அப்பாவி, இவளுக்கு வெளி உலகமே தெரியாது, ஆனால் இங்கே வந்து படிக்கணும்னு வித்த காலில் நிற்கிறா. எனக்கு புரியுது, 12th நல்ல மார்க்கு 99 தமிழில். அதனாலேயே எனக்கு கொஞ்சம் அட்மிஷன்லாம் கிடைக்கும். ஆனால் கிராமத்து சைடு காலேஜும் அந்தளவுக்கு கிடையாது. இங்கே படிக்கட்டும், ஆனால் இவகிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கலாம். இல்லைனா மாமா நீங்கள் வந்து கொஞ்சம் வா, அப்புறம் எங்கள் ரிலேஷனுக்காக நான் ஏதோ எடுப்பாக வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு அவனுங்க என்ன போட்டு சாவடிப்பானுங்க. இங்கே தான் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே நம்ம கையே வைக்க முடியாது. ஏதோ நம்ம போயிட்டு கெட்டவனுங்க மாதிரி அவனுங்க அப்பங்காரனுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட வேலையிலேருந்து தூக்கிடுவானுங்க அப்படின்னு ஜேகே கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இங்கே வந்திருப்பான். இப்போ அப்படியே எண்ட் ஆஃப் த ஃப்ளாஷ்பேக். அதனால தான் அவனுக்கு பார்வை எப்படி இருக்குன்னே தெரியாது. ஏன் உன்னை மாமான்னு சொல்ல வேணான்னு சொன்னேன்னா, இந்த காலேஜுக்கு ப்ரொஃபஸராக வரும்போது என்னையும் அப்படி தான் கலாச்சானுங்க. பட் தேங்க்ஸ் டு காட் யாரும் இப்போ இல்லை, என்னை மட்டமாக பேசி டம்ப் பண்ண யாரும் இங்கே இல்லை அப்படின்னு அகெயின் ஒரு ஃப்ளாஷ்பேக். அப்போ ஃபர்ஸ்ட்டாக இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருப்பான் அவங்களோட இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு. அப்போது அவனுக்கு இங்கிலீஷ்லாம் ஃப்ளூயண்ட்டாக தான் வரும். பட் ஒன் திங் என்னென்னா, அவன் அந்தளவு ஒரு மாதிரி கிராமத்துலேருந்து வந்தனால அந்த ஒரு டாக்கு, அந்த ஒரு நளினம் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவன் யோசிக்கிற திறனும் அப்படி தான் இருக்கும். இங்கே ஸ்டாஃப்ஸோட அடாப்ட் ஆகுறதுக்கு அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். எல்லாரும் என்னையே அப்படி பார்க்குறாங்க. கிராமத்துலேருந்து வந்தேன்னு சொன்னந்தான், கிராமத்துலேருந்து வந்து அப்ரிஷியேட் தானே பண்ணோம். ஆனால் என் கிராமத்தான ஒரு மாதிரி அசியமாக சிரித்து பேசுகிறாங்க ஏளனமா அப்படின்னு மற்ற ஸ்டாஃப் எல்லாம் ஜேகேவை பார்த்து சிரிச்சிருப்பாங்க. அண்டு ஜேகே அவனோட இங்கிலீஷோட ஃப்ளூயண்ட்டை பார்த்து தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே இவங்கிட்ட அந்தளவு வச்சுக்க மாட்டானுங்க. ஜேகேயும் பிடிச்சி நல்லா கேட்டு விட்டுருவான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அப்படியே வேறு வேலை கிடச்சி வேறு காலேஜ்க்கு மாறி இருப்பாங்க. அதனால தான் இவளையும் அப்படி வச்சுக்க கூடாதுன்னு நினச்சேன். அன்னைக்கு அரைஞ்சது கூட ஷேண்டா அரைஞ்சோன்னு அன்றைக்கி ரொம்ப ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. நீ காணோன்னு எவ்வளோ தேடின தெரியுமா? அம்மா கிட்ட கால் பண்ணாதான் இவன் வீட்டுக்கு வருவான்னு கால் பண்ணேன். எங்கிட்டாச்சும் போயிடுவா, ஆளை பாரு. என் பையன் நல்லா மூஞ்சை தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. எதுக்கு இப்போ அவர் எனக்காக அடித்தாரு? நான் தான் அவர்கிட்ட பேச வேணான்னு சொன்னேன்ல. சாரி லட்சமாக அழகாக இருக்காளே, மல்லிப்பூ வச்சு அப்படி கடிச்சிருவேன், ஆளை பாரு. ஒருன்னு உட்காந்துட்டு இருக்கா முட்டை போண்டா. என்ன என் என்னை பற்றி மனசுக்குள்ள கரைச்சி கொட்டிகிட்டு இருப்பார். வரும்போது நல்லா பல்ல இழிச்சிட்டு தான் கூட்டிகிட்டு வந்தார். மாமனுக்கு என்னதான் ஆச்சோ தெரியல அப்படின்னு அவள் ஒரு சைடு. அப்போது வீட்டுக்கு வராங்க. வயன் இங்கே வா. என்ன மாமா? நான் போய் தூங்கணும். இங்கே வாண்ண. என்னன்னு கேட்டேன். வாண்ணா வரமாட்டியா அப்படின்னு அவளை பிடிச்சி இழுத்துட்டு, என்ன சாப்பிட வேணாமா? என்ன சாப்பிட்ணும்? நான் தான் சமைச்சேன், உட்காரு அப்படின்னு அவன் சமைச்சதை ஒயினை உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறான். என்ன புதுசாக இருக்கு? எதுக்கு இதெல்லாம்? எனக்கு சமைக்க தெரியும், நானே சமைச்சிக்குவேன். எனக்கு சமைக்க தெரியும், நானே சமைச்சிக்குவேன். அதெல்லாம் எனக்கு தெரியும். சமைச்சதை மட்டும் மூடிட்டு சாப்பிடு. மூடிட்டுலாம் என்னால் சாப்பிட முடியாது. அப்போ மூடாமல் சாப்பிடு போ, எனக்கு என்ன அப்படின்னு சிரிச்சுட்டு அப்படியே போயிடுறான். ஜெகே அழகா இருக்கா, க்யூட்டா, மல்லிப்பூ வாசம் வர அழகி, 3rd year வர படி, அதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாமா என்ன அப்படின்னு அப்படி பேசவே இல்லை. ஒயின் அப்படியே ஒரு மாதிரி வீம்பு பண்ணிகிட்டே இருக்கா ஜேகே கிட்ட. ஸோ த நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே ஜேகே எழுந்து போயிடுறான். எப்படியும் மேடம் பேச மாட்டாங்க. காலேஜ் வாங்க, உங்களை ஹாப்பியாகிற மாதிரி ஒரு வேலை இருக்கு, நான் பண்ணணும். சோனா. டீனா வேணாம் டீனா, என்கிட்ட பேசாத. என்னடி சோனா, உனக்கு என்னாச்சு? இன்னைக்கு ஜேகே சார் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன்டி.
இல்லைன்னா அவருக்கு டைரெக்டாக ஒரு முத்தம் கொடுத்தேன்னா அவர் மயங்கிடுவார். இங்கே பாருட்டினா, முத்தம் கொடுக்குறதுலாம் தப்பு. அதுவும் ஜேகே சாருக்கு டக்குன்னு அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் கொடுக்கக்கூடாது. இல்லடி, அது அவர் எனக்கு பிடிச்சிருக்கு, அவருக்கும் என்ன பிடிச்சிருக்கு, நல்லா தெரியுது. எனக்கு அடிபட்டதும் அவர் கேர் பண்ண விதம் இருக்கே. ஆக்சுவலி லைட்டாக தான் அடிபட்டுச்சு. ஆனால் ஸ்டிச்சிங் போட்ட மாதிரி இங்கே மார்க்கெல்லாம் நான் தான் மேக் பண்ணேன். நல்லா இருக்குல்ல? உண்மையாகவே எனக்கு ரொம்ப அடிப்படலையா? அடிபட்டுச்சு தாண்டி, ஆனால் அது 2 நாளே சரியாக போயிடுச்சு. அடி பாவி. ஆனால் இதெல்லாம் தப்பு, இதுக்கு அனுபவப்பட்டினா அப்படின்னு சோனா மனசுக்குள்ளே நினைக்கிறா. அப்போ ஜேகே ஒன் சைடு வந்துட்டு இருக்கான். ஜேகே சார். என்ன டீனா, என்ன வேணும்? அது வந்து அப்படின்னு எல்லாருமே அந்த சைடு இப்போ தான் வந்துட்டு இருக்காங்க. நான் கிளாஸ் போகிறேன், அப்புறமா பார்க்கலாம். சார் 1 நிமிஷம் அப்படின்னு கை பிடிக்கிறா. கையை விடுங்க டீனா, போனேன்னா அப்புறமா பார்க்கலாம். என்ன இவர் படுக்க போயிட்டே இருக்காரு அப்படின்னு அவன் படுக்க போயிடுறான். டீனாங்க புரியாமல் உட்காந்துட்டு இருக்கா. சார் பிரேக்கில் கண்டிப்பாக பார்க்கணும், வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே வெக்கப்பட்டுட்டே போகிறா. அப்போ வயனோனுக்கு சமத்து பிள்ளையா அழகாக குர்த்தியெல்லாம் வாங்கி போட்டுட்டு ஷால்லாம் போட்டுட்டு வர்றா. என்னடி பட்டிக்காலை ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக வர்றா. அப்போ அந்த கை உடஞ்சி வந்த பசங்கள்லாம், டேய் இன்னைக்கு அவனை விடக்கூடாது, அவன் காரில் தானே போகிறான், காலேஜுக்குள்ளே வச்சா தானே ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும், காலேஜுக்குள்ளே வச்சு நம்மளை அடித்தான், அதுக்காக அவன் மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்பாங்கடா. ஒன்று வேலையை விட்டு போவான், இல்லைன்னா சஸ்பெண்ட் ஆகி போய் நிற்பான். இப்போ இந்த இது ஓகேவா இருக்கா? சுடிதாரே போட்டு வந்துடலாமா? நீ தான் உனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, பேசாமல் மூடிட்டு உட்காரு, உனக்கு ஏன் மாமா பற்றின நினப்பு வருதுன்னே தெரியல அப்படின்னு அவளும் உட்கார்றா. லஞ்ச் பிரேக் ஆகிருது. இங்கே வாடி. ஏன் என்னை கூப்பிடுறீங்க? ஒன்றை தாண்டி, இங்கே வா. தன்னை வெளில போகலான்னு தானே கூப்பிட்டேன். அவன் யாருடி எங்களை வந்து அடிக்கிறதுக்கு? இன்னும் என்ன நேற்று கையை பிடிச்சி வம்பு பண்ணாங்கல்ல அந்த பசங்க. இல்லை, நீங்கள் கையை பிடிக்கவே எனக்கு அது மாதிரி இருந்தது, அதாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. கையை பிடிச்சா நீ தான் பிடிக்கலன்னு சொல்லணும். ஆனால் என்னடி அவன் வந்து உனக்காக வக்காலத்து வாங்கிட்டு இருக்கான். யாரடி அவன்? யாரு? யாரா அது? அது வந்து மாமா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நானும் சொல்லலை. ஆனால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. சோனா, இங்க பாரு, நல்லா மாட்டிக்கிட்ட அவனுங்க கிட்ட. இப்போ ஜங்குக்கு வருவாரு, எல்லாரும் முன்னாடி முத்தம் கொடுத்தோன்னா நல்லா இருக்கும்ல அப்படின்னு டீனா வந்துட்டு இருக்கா. இவனுங்களை சும்மா விடக்கூடாது, என் வேலையே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு டீ வந்துட்டு இருக்கா. அவங்க மறுபடியும் போட்டு பழக்கிறதுக்காக. ஆக்சுவலி இன்னைக்கு 4 மணிக்கு மீட்டிங் இருக்கு ஜேகே மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு, ஆனால் மறுபடியும் போகிறான். இப்போ டீனா வந்து ஜேகே சார் அப்படின்னு வந்துட்டு ஜேகேயோட கை பிடிச்சிட்டு அவனை கட்டி பிடிக்கிற மாதிரி போகிறா. அப்போது அவன் அப்படியே தள்ளி போயிட்டு, டீனா ஃபுல்லுங்க பிஹேவ் பண்ண கற்றுக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோ, உன் மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண சொல்லிடுவேன். சார். அப்போ சோனாவை பார்க்குறா. ஏன்டி இவர் இப்படி பண்ணுறாரு? அப்போ சோனாவோட ஃப்ளாஷ்பேக். சோனா, இப்படி ஃப்ரெண்டு இப்படி விடுறது நல்லது இல்லடி, அவனோட பங்குக்கு நீ ஏதாச்சும் பண்ணணும், அவன் ரொம்ப தப்பான வழியில் போயிட்டுருக்கா, பாவம் வயனை அரை வாங்கிட்டா அதனால அப்படின்னு ஜெகேக்கு கால் பண்ணுறா. ஹலோ, என்ன சோனா, என்னதுக்கு யாராச்சும் கால் பண்ணுவாங்களா? இட்ஸ் 9 o'clock. சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம், கால் கட் பண்ணுங்கள். சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒயின் பற்றியா என்ன பேசணும் அப்படிங்கவும். ஸோ டீனா வந்து ஜேகே மேலே விழுகணும்னு ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே ஒயன் கேட்டுட்டு அவளை விழுக விடாமல் அப்படி பண்ணதுன்னு டீனாவோட எல்லா பிளானையும் ஒரு குட் ஃப்ரெண்டாக அவளை நல்வழிப்படுத்தணும்னு ஜேகே கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறா. இப்போ ஜேகேக்கு புரியுது, தெரியாமல் அவளை நம்ம அரைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோனா, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஆமாம் சார், நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். அதனால தான் வயன் உங்களை காப்பாற்றணும்னு அப்படி பண்ணா. எனக்கு தெரியும் சார், வயன் உங்களோட அத்தை பொண்ணு தான், மாமா பொண்ணு தான் எனக்கு தெரியும். ஆனால் வயன் மேலே தப்பே கிடையாது சார், அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. டீனா தான் உங்களை அடையணும்னு அகைன் ஆசைப்பட்டுட்டே இருக்கா அப்படின்னு சொல்லவும் ஜேகேவும் நெக்ஸ்ட் டே மார்னிங் டீனா அதுக்காக தான் எல்லாம் உண்மையை தெரிஞ்சும் வெறுத்திருப்பான். அத்தா கையிடுங்கடா அவன் மேலே. வயன் இங்கே வாடி, தோணு என் பொண்டாடின்னு வேணுன்ட்டு சொன்னா அப்படின்னு என்னடி வந்து வம்பளுக்குறானுங்க. எப்போ அப்படின்னு ரிவைண்ட் பண்ணி பார்க்குறா.
அப்போ தான் அவளுக்கு தெரியுது ஜெய்க்கு சண்டை போடும் போது ஒருத்த அவன் என் பொண்டாட்டியாக்கு போகிறவடான்னு சொல்லியிருப்பான். அயன் அதை எப்படி நீ மறந்துட்ட, அது உன் காதலே விழுகலை அப்படின்னு இப்போ ஃபீல் பண்ணுறா. விழுகாதுடி, இதெல்லாம் விழுகாது, எங்க வாடி அப்படின்னு கூப்பிட்டு அவனை நல்லா கட்டி பிடிச்சிக்கிறான். ஏட்டினா பார்த்தல்ல, இவ எந்த ஷாம் பொண்டாட்டியாக போகிறவ என்னை எடுத்துக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ. ஏ வயன், என்ன மாமா என்னை அட்ரி, என்னை கண்ணத்தில் ஒன்று குட்ரி, எல்லாரும் இருக்காங்க. மொத்தமாக கேட்டேன், அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாண்டி, மாமனுக்கு ஒரு அரை கொடு. ஐயோ நான்லாம் அறைய மாட்டேன் மாமா. அட்ரி அப்படின்னு அவன் கையெடுத்து அறைய வைக்கிறான். ஐயோ மாமா என்ன? அப்புறமா வீட்டுக்கு போய் கொஞ்சிக்கலாம் என்ன? எல்லாரும் பாருங்க, இவரை நான் அன்னைக்கு அரைஞ்சதுக்கு ரீசன் டீனா போட்ட பிளான் தெரியாம அப்படின்னு எல்லா பிளானையும் சொல்லிட்டு நடி பார்க்குற சொன்னாலாட்டையும் சொல்லிட்டா. இவன் ஆட்டம் ஒரு ஒயன் ஆடி என் பொண்டாட்டி அப்படின்னு பக்கத்தில் இழுத்து, எஸ் இவன் அத்தை பொண்ணு மாமா பொண்ணு தான், இவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஸோ யாரை வச்சு வாழை ஆட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒயனும் கல்ல வந்ததுன்னு ஒரு வேலையை பார்த்து விட்டுருப்பா. அப்போ ஜேகேவை பார்க்க அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வர்றாங்க. சார் எனக்கு தெரியும் இப்போ என்னோடய வேலையவே எடுக்க போகிறீங்கன்னு. இட்ஸ் ஓகே. இல்லை ஜங்குக், அது அவங்க மேலே தான் மிஸ்டேக்குன்னு ப்ரூவ் ஆகிடுச்சு. வாட்? அப்போ ஒயன் ஜேகேவை பார்த்து சிரிக்கிறா. ஆமாம், நான் நேற்று ராத்திரி கதவை பூட்டிட்டு திறக்கவே இல்லைல்ல, அது கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணிகிட்டு இருந்தான். உங்கள் மேலே தப்பு இல்லை, அவனுங்க மேலே தான் தப்புன்னு, அதனால தான் உங்களை எதுவுமே பண்ணல. என் அழகு மாமா அப்படின்னு ஹாப்பியாக கட்டி பிடிச்சிக்கிறா. அப்போ சோனாவை பார்த்து டீனா முறைச்சிட்டு, எல்லாம் ஒரு ஃப்ரெண்டே இல்லடி அப்படின்னு அழுதுட்டு போயிடுறா. அவனுங்களே எப்படி காலேஜ் விட்டு தூக்கிடுறாங்க, பிகாஸ் இது ஹராஸ்மெண்ட் கேஸ் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஜேகே ஒயன் அப்படி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. வீட்டுக்கு போகணும், மாமாவுக்கு உமா கொடுக்கணும். என்ன? நாள மாட்டேன். ஒரே ஒரு உமாடி. ஆமாம், இல்லைனா மாமா உனக்கு தர்றேன், நெத்திலையா கழுத்துலையா கணத்துலையா. மாமா எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்காத போது கொடுக்குறேன்டி அழகி. ஐயோ விட என்ன அப்படின்னு ஓடி போயிடுற சிரிச்சிட்டு. ஜேகேவும் அவளை பார்த்து சிரிச்சிட்டு அப்போ உதட கடிச்சிட்டு நிற்கிறான் ஒரு மாதிரி வைக்கப்பட்டுட்டு. ஓகேடா, ஹாப்பி டு பி, இதோட முடிச்சுக்கலாம். அவ்வளோதான். நான் ஒன் ஷார்ட்டாகவே போனதுலேயே போகலான்னு தான் பார்த்தேன். சாரி ஃபார் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணதுக்கு. ஸோ என்ன பண்ணுறது, இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் வரணும்ல. இதுவே கிட்டத்தட்ட ஒரு 50 minutes போயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர் அபவுட் இட். ஸோ அதனால தான், வேறு எதுக்காகவும் கிடையாது. ஐ ஹோப் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க இந்த ஸ்டோரி. ஸோ ஜேகேயோட கேரக்டர் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ, ஃபஸ்ட்டு பார்ட்டில் எப்படி இருந்துச்சோ, இதில் அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. எஸ், ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன, எஸ் கமெண்ட் மஸ்ட். எத்தனை எஸ்ன்னு எனக்கே தெரில, சாரி ஃபார் தட். கமெண்ட் பண்ணிடுங்க, முடிஞ்சால் ஹைப் பண்ணி விட்டுருங்க. டேமிங் த பேட் பாய் நான் கூடிய சீக்கிரம் போட பார்க்குறேன். அண்டு ஓகே பாஸ்டோஸ், இங்கே வீடியோஸ் கொஞ்சம் ரெகுலராக வராமல் லேட் ஆகலாம். ஸோ முடிஞ்ச அளவு நான் சீக்கிரம் கொடுக்க பார்க்குறேன். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.